விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க வந்துருக்கிறது ஒரு 6 ஏக்கருங்க. 6 ஏக்கர் வந்து தோப்பு, பாக்கு தென்னை தோப்புங்க. பாக்கு தோப்பு, தென்னந்தோப்பு. தென்னந்தோப்புக்குள்ளே பாக்கு மரம் வச்சுக்கிறாங்க. மொத்தமாக 6 ஏக்கருங்க. இப்போ நம்ம இந்த தோப்புனுடைய குபேர மூலையில் தான் இருக்கிறோம். இதான் குபேர மூலை. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து அப்படியே அக்னி மூலைக்கு ஒரே நேருங்க. நான் உங்களுக்கு அதை அந்த பக்கம் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம குபேர மூலையிலிருந்து வாயு மூலைக்கு போய் அப்படி போய் உங்களுக்கு விளக்கத்தை காட்டுறேன். 6 ஏக்கர் முழுசுமே வந்து தென்னை மரம், பாக்கு வந்து இப்போ தான் வச்சுருக்குறாங்க. வச்சு ஒரு வருஷம் மாட்டம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் மரம் தான். தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துமே காப்பு மரங்க. தென்னை மரமெல்லாம் வந்து குத்தை கொடுத்தாங்க. எல்லாமே சொட்டு நீர் தான். மண் நல்ல மண், செம்மண்ணும் களிமண்ணும் கலந்த மாதிரி வருதுங்க. இந்த தோப்புக்கு சேர்ந்த மாதிரி மேற்கு திசையில் பள்ளம் ஒன்று போகுதுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் பாக்கு தென்னை எல்லாம் தோப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த ஏரியா தண்ணி ஏரியா தான். மேற்கு திசையில் ஒரு பள்ளம் போகுது. சொட்டு நீர் செட்டிங்ஸு. இந்த பக்கத்து ஆட்களில் வேலை செய்கிறாங்க. தேங்காய் மட்டை வாங்குகிறாங்க. இது காட்டுக்குள்ளே இருக்கிற செட்டு ஒன்று. இதுதாங்க இந்த காட்டுக்கு வாயு மூலையாக அமைஞ்சிருக்குது. இந்த தடம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கு இந்த தடத்தில் பங்கு இருக்குதுங்க. இந்த தடத்துக்கு அதாவது ரைட் சைடில் இருக்கிறது தான் வந்து நான் பார்க்க வந்த காடுங்க. இந்த தோப்பு இதிலிருந்து நேராக போய் மறுபடியும் கொஞ்சம் ஈசானி இழுத்த மாதிரி வாஸ்துபடி வந்துடுங்க. இது தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிணறுங்க. கிணறு வந்து அண்ணன் தம்பிக்கு 2 பேர்த்துக்கு சரிபாதி கூட்டு. அதில் 5 HP சர்வீஸு. அது போக வந்து ஒரு போர், அதுக்கு 10 HP சர்வீஸு. அதுவும் வந்து சரிபாதி கூட்டுங்க. அதுபோக நான் பார்க்க வந்த காட்டுக்காரருக்கு தனியாக ஒரு போர், அதுக்கு தனியாக ஒரு 10 HP சர்வீஸு. அது தனிப்பட்ட முறையில். இவ்வளோ சோர்ஸ் இருக்குதுங்க தண்ணிக்கு. அதனால் தண்ணி பிரச்சனை இல்லை. ஏரியாவும் தண்ணி ஏரியா தான். இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறீங்கள, இது வந்து அவங்க அண்ணாறு பங்கு. இது கொடுக்கறதில்ல. நாம் கொடுக்குற பங்கு இது தான் பார்த்துட்ருக்குறோம். உள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை பாக்கு. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிற தடம் வந்து இப்போ 2 பேர்த்துக்குமே பார்த்திங்கன்னா தடம். காட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து கடைசி வரைக்குமே இந்த தடம் வந்து காட்டுக்கு நடுவாக போயிடுதுங்க. எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறார். இப்போ இது வரைக்கும் வந்து கிழக்கு மேற்கில் ஒரு நெட்டு வந்து இதிலிருந்து மறுபடியும் வந்து ஜலமோல பகுதி இழுத்த மாதிரி போய்க்குதுங்க. இது வரைக்கும் வந்து லெஃப்ட் சைடில் அவர் அண்ணாறு காடு. இந்த தடத்துக்கு லெஃப்ட் சைடில் இப்போ இந்த வரப்பில் இருந்து இந்த பொலி பார்க்குறீங்கள,
இதிலிருந்து கிழக்கு திசையில் இந்த தடத்துலேருந்து 2 பக்கமே இப்போ நான் பார்க்க வந்த 6 ஏக்கரா தோப்புக்கு இதுவும் சேர்ந்துக்குது. ஈசானி இழுத்த மாதிரி, ஜலமூலை இழுத்த மாதிரி இப்படி போய்க்குதுங்க. பொதுவாக வந்து ஒரு தோட்டம்னா ஜலமூலை இழுத்த மாதிரி வந்தால் நல்லது, குபேரமூலை இழுத்த மாதிரி வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காட்டுக்கு அந்த மாதிரி வந்து ஜலமூலை இழுத்த மாதிரி வந்துடுதுங்க. பாருங்கள், இது வரைக்கும் வந்து இந்த கம்பி வேலியிலிருந்து மறுபடியும் நேராக போகுதுங்க. இது அப்படியே ஒரு நேர் இந்த கம்பி வேலி. இந்த கம்பி வேலி இந்த காட்டுக்காரர் போட்டுக்கிறாரான்னு தெரியல. மொத்தம் 2 காட்டுக்கு நடுவில் கம்பி வேலி. மண் பார்த்திங்கன்னா களிமண் கலந்த செம்மண்ணுங்க. செம்மண் கலந்த களிமண் வச்சுக்கலாம். காடு முழுசுமே வந்து தென்னை பார்த்தீங்க. மொத்தமாக காட்டினுடைய அளவு 6 ஏக்கருங்க. தண்ணி சோர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். காடு வந்து கிழக்கு சரிவு காடுங்க. தட வசதி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து மெட்டல் ரோடுங்க. அது ஜல்லி போட்டு விட்டாங்க, நான் தார் போட்டேன். உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இந்த பகுதியில் எந்த கிராஸும் வராமல் ஒரே நேருக்கு நேர் தான் வருதுங்க. இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்னேண்ணா தெரியல, சரி மறுபடியும் சொல்கிறேன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் கள்ளிப்பட்டியில் இருக்குதுங்க. கிணறு வந்து அவங்க அன்னார் தோட்ட பங்கல் இருக்குது. சரிபாதி கூட்டு இந்த காட்டில் வரல, அவங்க அன்னார் பங்கல் இருக்குது. இந்த தனி போர் 10 HP சர்வீஸ்ன்னு சொன்னாங்கள்ல, அதுதான் அந்த போர் சர்வீஸு. கம்பம் ஒன்று முன்னாடி வரைக்கும் சர்வீஸ்க்காக உள்ள காட்டுக்குள்ளே வருதுங்க. இப்போ வந்து நம்ம ஜலமூலைக்கு வந்துட்டோம். இந்த ஜலமூலைக்கு பக்கத்துலேயே ஒரு தடம் ஒன்று போகுது. ஜலமூலையிலையும் வந்து ஒரு ஓடை ஒன்று போகுது. ரோட்டுக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி இதில் வந்து ஒரு ஓடை ஒன்று போகுது. ஜலமூலை பகுதியில் ஒரு ஓடை போகிறதும் வாஸ்துக்கு நல்ல ஒரு வாஸ்து. நல்லா ஒரு தோட்டங்க, தோப்பு. விலை வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 1 கோடி ரூபா சொல்கிறாருங்க. இந்த தடம் பார்த்திங்களா, இது அடிக்கும் அளவுக்கு வந்து ஒரே நேர். இதில் வந்து பாதி தூரத்துக்கு 2 பக்கமும் இவங்க காடு, பாதி தூரத்துக்கு மேலே இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடு இவங்க காடு, ரைட் சைடு அவங்க அண்ணார் காடு. நம்மளுக்கு பார்க்கும்போது அங்கேருந்து வந்து ஜலமூலை ஈசானி மூலை இழுத்த மாதிரி வந்துடுது. காட்டுக்கு சேர்ந்த மாதிரி ஈசானி பக்கம், அதாவது காட்டுக்கு கிழக்கு திசையில் ஊர் இருக்குது. தோட்டம் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டம் தான். இதுதாங்க பஞ்சாயத்து மெட்டல் ரோடுங்க. ரோடு முகப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 அடி 400 அடியாட்டு வருங்க. இதுலேருந்து அந்த பக்கம் கடைசி வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த பஞ்சாயத்து ரோடு தான். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு. இவ்வளோ தாங்க இந்த காட்டினுடைய விவரம். இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்குல. நன்றி, வணக்கம்.